உங்களுடைய பாவங்களுக்காக தௌபா செய்ய போறீங்களா? தௌபா செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹதீஸ கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாயிபு மினல் தம்பி கமன் லா தம்ப லஹு. எவர் தன்னுடைய பாவத்திற்காக தௌபா செய்கிறாரோ, தன்னுடைய பாவத்திலிருந்து விடுபட்டு, நான் செய்த பாவம் தவறு, நான் வருந்துகிறேன், இனிமேல் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன்ற உறுதியோடு யார் அல்லாஹ்விடம் திரும்ப செல்கிறாரோ, அல்லாஹ்வுடன் இணைய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அவர் பாவமே செய்யாதவர் போன்றவர் ஆவார் என்பதாக நபிசாசம் அவங்க சொல்றாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த தௌபா. தௌபா என்பது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும், அல்லாஹுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கடமைகள்ல எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும், நாம செய்யக்கூடிய தௌபாவின் காரணமாக, நம்முடைய வருத்தத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த பாவங்கள் மன்னிப்பது மட்டுமல்லாமல் அந்த பாவமே செய்யாத நபரை போல நம்மளை ஆக்கிறா அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட தௌபாவை நம்ம இன்னும் லேட் பண்ணலாமா? இப்பவே நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்ட்ட வருந்தி சீக்கிரமாக தௌபா செய்யுங்க.